Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா Dermatologist approved oil skincare routine தான் உங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன். So நான் பர்சனலா வந்துட்டு என்னோட Dermatologist எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்களோ அதை தான் வந்துட்டு உங்க கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபார் ரெஃபரன்ஸ் என்னோட ஸ்கின் டைப் வந்துட்டு காம்பினேஷனல் டு ஆயிலி. ஸோ ஆல் ரவுண்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா என்னோட டீ ஜோன் ஆயிலியா தான் இருக்கும். டுவர்ட்ஸ் த வின்டர் மந்த் பாத்தீங்க அப்படின்னா என்னோட சீக்ஸ்ல அடுத்தது கார்னர் ஆஃப் த மவுத்ல வந்துட்டு ட்ரை பேச்சஸ் வரும். ஸோ மேஜர்லி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னது ஆயிலி ஸ்கின் டைப்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டெர்மாட் எனக்கு சஜஸ்ட் பண்ண பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். Let's get started. So first step பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் டைப்பை ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் தானே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ சிம்பிளா சொல்றேன், உங்களோட ஸ்கின் காலையில நீங்க தூங்கி எந்திரிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா டயர் ஃபேஸுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயிலியா இருந்தது, பிசுக்குன்னு கிரீஸியா இருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின். ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டீ ஜோன் மட்டும்தான் ஆயிலியா இருக்கு. டீ ஜோன் இன் த சென்ஸ் உங்களோட ஃபோர்ஹெட், உங்களோட நோஸ், உங்களோட சின் ஏரியா மட்டும்தான் ஆயிலியா இருக்கு. உங்க சீக்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரையா இருக்கு. ஸோ ஃபிளேக்கி ஸ்கின் இருக்கு, ட்ரை பேச்சஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு மேபி உங்களுக்கு காம்பினேஷனல் ஸ்கின்னா இருக்கலாம். இதே வந்துட்டு உங்களுக்கு என்டையர் ஃபேஸுமே வந்துட்டு ட்ரையா தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு லைட்டா வந்துட்டு ஸ்கின் ஃபிளேக்கியா இருக்கு, அடுத்தது வந்துட்டு ஒயிட் பேச்சஸ், ட்ரை பேச்சஸ் இருக்கு, ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கு, இப்படி இழுத்த மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கின் டைப். இதே உங்க ஸ்கின் வந்துட்டு ட்ரையாவும் இல்ல வந்துட்டு ஆயிலியாவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கின் டைப். ஸோ காலையில எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கறத இப்படி செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டெர்மாட்ட கேட்ட பிறகு அதுக்கப்புறம் நானும் நிறைய வந்துட்டு படிச்ச பிறகு நெட்ல சர்ச் பண்ண பிறகு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப்பா இருக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பொழுதுமே வந்துட்டு ஹைட்ரேஷனுக்காக வந்துட்டு ஆயில் வந்துட்டு செக்ரியேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஹைட்ரேஷனே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கின் எப்பொழுதுமே வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸாவும் வந்துட்டு நல்லா பிளம்டாவும் வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புளுக்கு வந்துட்டு சன் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இன்பில்டாவே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சன் டேமேஜ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மித்த ஸ்கின் டைப்பை விட நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்குன்னு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அடுத்த பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏஜிங் வந்துட்டு இது டிலே பண்ணுது. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு ரொம்ப டிலேடா தான் அவங்களோட ஏஜிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்ஸ், அந்த ஆயில், அந்த ரிச்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னே நம்மளோட ஹார்மோன்ஸே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ நம்மளுக்கு ஃபைன் லைன்ஸா இருக்கட்டும், ரிங்கிள்ஸா இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு ரொம்ப டிலேடா தான் வந்துட்டு வரும். இல்ல ஒரு சில பேருக்கு வரவே வராது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏஜிங் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஆயிலி ஸ்கின் பீப்புள் ரொம்ப ஹாப்பியா இருங்க. ஸோ நீங்க ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க பாடியே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டி ஏஜிங்காக வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு போர்ஸ் கிளாக் ஆகுது. ஸோ போர்ஸ் கிளாக் ஆகுறதுனால வந்துட்டு அவங்களுக்கு ஆக்னி பிரேக்அவுட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஸ்கின் டைப் பீப்புளுக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப்பா தான் இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறப்ப வந்துட்டு பிம்பிளும் வந்துட்டு கூட ஒரு ஃப்ரெண்டா ஆட் ஆயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து, சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுல இருந்து, நம்ம ஸ்கின் எப்பொழுதுமே ஹைட்ரேட்டடா க்ளோயிங்கா டியூயிங்கா இருக்கிறதுக்கும். ஸோ இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஹைலைட்டர் நீங்க அப்ளை பண்ணதுனால பரவாயில்ல, நால மேக்கப் அப்ளை பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஹைலைட்டர் பண்ணணும் அப்படிங்கறது அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு 1 or 2 hours பாத்தீங்க அப்படின்னா நான் என்னதான் மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன், இல்ல எவ்வளவு பவுடர் வச்சு செட் பண்ணியிருந்தேனாலும் சரி, கட்டாயம் என்னோட டீ ஜோன்ல வந்துட்டு அந்த ஒரு க்ளோ வந்துடும். அந்த ஆயில் லைட்டா வந்துட்டு பீக்கப் ஆயின்னு ஹைலைட் பண்ண மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும். ஸோ ஹைலைட்டர் செலவும் மிச்சம், ஹைலைட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புளுக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ரொட்டீனுக்கு போகலாம். ஸோ என்னடா இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ என்னோட பேர் ஸ்கின்னும் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கட்டாயம் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா என்னோட மேக்கப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புள் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி வந்துட்டு மேக்கப்பை வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கணும். மேக்கப் ரிமூவல் ப்ராசஸ் ஐ மீன். ஸோ மேக்கப்பை வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணணும். நீங்க டபுள் கிளென்ஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப
நல்லது. ஸோ எந்த ஒரு சின்ன ரெசிடியூ ஆஃப் மேக்கப்பும் வந்துட்டு உங்க ஃபேஸ்ல வந்துட்டு இருந்துடக்கூடாது. ஸோ லாங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கட்டாயம் உங்க ஸ்கின்ல வந்துட்டு டேமேஜ் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ மேக்கப் அப்ளை பண்றது தப்பு கிடையாது. ஸோ மேக்கப் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாததுனாலதான் உங்களுக்கு வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு டெர்மாட்டே சொல்றாரு. ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் மேக்கப் அப்ளை பண்ணா எனக்கு பிரேக் அவுட்ஸ் வந்துருமா, ஸோ உங்களுக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு காரணமே நீங்க இவ்வளவு மேக்கப் யூஸ் பண்றதுதான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்துட்டு இது நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்கப் அப்ளை பண்றதுல பிரச்சனை இல்லை, அதை ப்ராப்பரா நீங்க ரிமூவ் பண்ணாமையும் இல்ல உங்க ஸ்கின்க்கு சூட் ஆகாத ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனாலயே தான் இந்த பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு வரதுக்கு காரணமா இருக்கு. ஸோ மேக்கப்பை வந்துட்டு ப்ராப்பரா ஒரு கிளென்சிங் வாட்டர் இல்ல வந்துட்டு ஒரு மேக்கப் ரிமூவிங் பாம் இல்ல மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணிட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மேக்கப்பை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷை ரிமூவ் பண்ணிடுவோம்லாம் நினைக்காதீங்க. உங்க போர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரைமர் அப்ளை பண்ணிருப்பீங்க, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிருப்பீங்க, எல்லாம் வந்துட்டு டீப் இன்டு த போர்ஸ்ல வந்துட்டு செட்டில் ஆனா இருக்கும். அது கட்டாயம் நீங்க மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் ரிமூவிங். ஸோ ப்ராப்பரா உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ எந்த ரெசிடியூவும் இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸை வாஷ் பண்றது. ஃபேஸ் வாஷிங் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புள் ஒரு தப்பு பண்ணுவோம். ஸோ எப்பப்போ வந்துட்டு ஃபேஸ் ஆயிலியா மாறிடுச்சு உடனே வந்துட்டு அந்த ஒரு கிரீசி ஃபீலிங் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காது, பிஸ்கு பிஸ்கு இருக்கு அப்படின்னு உடனே போய் வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்துன்னு நம்ம வாஷ் பண்ணிடுவோம். ஸோ அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்வைஸ் தான் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும். காலையில எந்திரிச்ச உடனே, அடுத்தது வந்துட்டு ஈவினிங் இல்ல நைட் வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி. ஸோ இன்பிட்வீன் டைம்ஸ்ல வந்துட்டு உங்க ஃபேஸ் வந்து ஆயிலியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபேஸ் வாஷோ இல்ல வந்துட்டு கிளென்சர் இல்ல சோப் எதுவுமே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த முக்கியமான டிப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்துட்டு அந்த ஆயில ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஆயிலியா ஆகும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையிங்கான ஃபேஸ் வாஷ் இல்ல ஒரு ட்ரையிங் மேட்டிஃபைங் எக்ஸ்ட்ரீம்லி மேட்டிஃபைங்கான ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. ஒரு லைட் ஒரு நான் ட்ரையிங் ஃபார்முலேஷன் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் வாஷா இருக்கட்டும் உங்களோட எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் ட்ரையிங் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணுங்க. பர்சனலா யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷ் தான். இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் ட்ரையிங் ஃபேஸ் வாஷ். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த பிரஷ், இன்பில்ட் பிரஷ். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்க போர்ஸை நல்லா டீப் கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் ட்ரையிங் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா போர்ஸை வந்துட்டு இன்னும் நல்லா டீப் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப காமனா இருக்கும். ஸோ பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நம்ம கோர்ல வந்துட்டு நம்மளுக்கு செக்ரீட் ஆகிற அந்த சீபம் வந்துட்டு லாக் ஆகி கிளாக் அப் ஆகி இருக்கு. ஸோ அது வந்துட்டு ஏரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிளாக் ஹெட்டாகவும் இல்லைன்னா வந்துட்டு ஒயிட் ஹெட்டாகவும் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க போர்ஸை டீப் கிளீன் பண்றதுக்கு. ஸோ இது மூலமா வந்துட்டு உங்களுக்கு மேஜர்லி வந்துட்டு பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட் அது இல்லாம வந்துட்டு பிரேக் அவுட்ஸையும் வந்துட்டு உங்களால கம்மி பண்ண முடியும். ஸோ நீங்க யூஸ் பண்ற பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரிசில்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதையும் வந்துட்டு நல்லா ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரப்பிங். ஸ்கின் டைப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப்பை வந்துட்டு கட்டாயம் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். எவ்ரிடே உங்களை ஸ்க்ரப் பண்ண சொல்லல, வீக்லி ட்வைஸ் கட்டாயம் நீங்க ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு உங்க போர்ஸ் வந்துட்டு கிளாக் அப் ஆகி இருக்கிறது நமக்கு தெரியாது, நம்மளுக்கு கண்ணில் பார்த்தா தெரியாது. ஸோ அந்த வந்து டீக்ளாக் பண்றதுக்கும் சரி, நம்ம ஃபேஸ்ல ஏதாச்சும் ப்ராடக்ட் பில்டப் இல்ல எதுவும் மேக்கப் பில்டப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு, டெட் ஸ்கின் லேயரை மேஜர்லி ரிமூவ் பண்றதுக்கு, ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரப் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் பர்சனலா இப்போ என்னோட கரண்ட் ஃபேவரட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாவோட Ubtan ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப். நீங்க யூஸ் பண்ற ஸ்க்ரப் பாத்தீங்க அப்படின்னா அதோட பீட்ஸ் வந்துட்டு ரொம்ப மைல்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பெரிய பெரிய சங்கி பீசஸா இருக்க மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. உங்க ஃபேஸ்க்கா இருந்தாலும் சரி உங்க பாடிக்கா இருந்தாலும் சரி. அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோ டேர்ஸ் வரலாம். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ரேஷஸ் இல்ல இரிட்டேஷன் காஸ் ஆகி பிரேக் அவுட்ஸ் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ கட்டாயம் வந்துட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணுங்க. கட்டாயம் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க. பண்ண ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசேஷன் தான். ஸோ அவர் டோனரை பத்தி எதுவும் சொல்லல. சோ அடுத்தது ஸ்ட்ரைட்டாவே மாய்ஸ்சரைசேஷனுக்கு போயிட்டாங்க. ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் கட்டாயம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். சோ நம்ம ஃபேஸே தான் வந்துட்டு ஆயில் செக்ரேட் பண்ணுது, அந்த ஆயில் வேற நம்ம ஃபேஸை மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்குது, அப்புறம் எதுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டாயம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மாய்ஸ்சரைசர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரா இருக்கணும். உங்களுக்கு ப்ராடக்ட்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரீ இல்ல வந்துட்டு ஆயிலி ஸ்கின் டைப்கானது, இல்ல வந்துட்டு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர், இல்லைன்னா வந்துட்டு வாட்டர்
வாட்டர் பேஸ்ட் ஜெல், இல்லைன்னா வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஜெல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட மாய்ஸ்சரைசர்ல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹால்ட்ரானிக் ஆசிட் இருக்கணும், அதே போல வந்துட்டு கிளிசரின் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துன்னு ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபார்முலேஷன் பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு ஜெல் டெக்ஸ்சர்ல இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வந்துட்டு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரா இருக்கணும். அடுத்தது நான் காமிடோஜெனிக் ப்ராடக்ட்ஸா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் காமிடோஜெனிக் இந்த சென்ஸ் வந்துட்டு உங்க போர்ஸ் வந்துட்டு அது கிளாக் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர்ஸ் 3 வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரோஜீனாவோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது வந்துட்டு காம்பினேஷனல் ஸ்கின் டைப்கான மாய்ஸ்சரைசர். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்கான மாய்ஸ்சரைசரும் இருக்கு. நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர், ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயான மாய்ஸ்சரைசர், இன்ஸ்டன்டா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணிக்கும், அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தோ இது கொஞ்சம் பிரைசியர் சைடா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி டு காம்பினேஷனல் ஸ்கின். இது பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரோஜீனாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல். நான் சொன்னேன் இல்லையா வாட்டர் ஜெல். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் சூஸ் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். இது வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இன்கிரீடியன்ட் ஹால்ட்ரானிக் ஆசிடும் இருக்கு, விட்டமின் இயும் இருக்கு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நீங்க ட்ரை பண்ணலாம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். இது பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூட்ரோஜீனா அண்ட் பாண்ட்ஸோட டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி நான் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிரம். ஸோ சீரம் வந்துட்டு ஒன்று இன்க்ளூட் பண்ண சொன்னாரு. ஸோ இப்போ டீனேஜர்ஸ்க்கு வந்துட்டு சிரம் தேவைப்படாது. ஸோ 20ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு சீரம் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. ஸோ சீரம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் சி இருக்க மாதிரி இல்ல ஹால்ட்ரானிக் ஆசிட் பேஸ்ட் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஹால்ட்ரானிக் ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாய்ஸ்சரைசேஷனை பூஸ்ட் பண்றதுக்காக, விட்டமின் சி பாத்தீங்க அப்படின்னா ஆக்னி ஸ்கார்ஸ் அண்ட் அந்த பிளெமிஷஸ் வந்துட்டு ஃபேட் ஆஃப் பண்றதுக்காக, அது இல்லாம வந்துட்டு ஸ்கின் இன்னும் ஃபர்மா வச்சுக்கிறதுக்காக. ஸோ நான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க சிரம் பாத்தீங்க அப்படின்னா Mamaearthோட ஸ்கின் Illuminate ஃபேஸ் சிரம் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக். ஸோ இது ஒரு அஃபோர்டபுளான ஒரு நல்ல சிரம். ஸோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஃபேஸ் மாஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருக்க முல்தானி மிட்டி, அது கூட கொஞ்சம் தயிர், ஸோ இது இல்ல ரோஸ் வாட்டர், இதை மிக்ஸ் பண்ணியே வந்துட்டு உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். அதே ரொம்ப வண்டர்ஸா ஒர்க் பண்ணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு கிளே மாஸ்க் இல்லைன்னா வந்துட்டு சார்கோல் மாஸ்க் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹிமாலயாவோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் பேக். ஸோ இது வந்துட்டு ஆக்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம வந்துட்டு இதுல கிளே இருக்கு, நீம் இருக்கு, டர்மரிக் இருக்கு. ஸோ வந்துட்டு ஸ்கின்னை நல்லா டீடாக்சிஃபை பண்றதுக்கும் ஆக்னி அட் பே வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது எனக்கு பிடிச்ச சார்கோல் மாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா Mamaearthோட C3 ஃபேஸ் மாஸ்க். இதுல பாத்தீங்க அப்படின்னா சார்கோல் இருக்கு, காஃபி இருக்கு, கிளே இருக்கு. ஸோ இதோட டீடைல் ரிவ்யூ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட ஃபேவரட்டான மாஸ்க். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்துட்டு நீங்க முல்தானி மெட்டி, கிளே இல்ல வந்துட்டு சார்கோல் பேஸ்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்க போர்ஸை வந்துட்டு நல்லா கிளீன் பண்றதுக்கும் உங்க ஸ்கின்னை நல்லா டீடாக்சிஃபை பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபேஸ் மாஸ்க் என்னோட ஃபேவரட். ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா Mamaearthோட Ubtan ஃபேஸ் மாஸ்க். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா Plumோட கிரீன் டீ ஃபேஸ் மாஸ்க். ஸோ இதுவும் வந்துட்டு ஆக்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா சன்டேனை ரிமூவ் பண்றதுக்காக இருக்கட்டும், இன்ஸ்டன்டா உங்க ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் அப் பண்றதுக்கும், ஆயில் அட் பே வச்சுக்கிறதுக்கும், ஆக்னி ஸ்கார்ஸை ஃபேட் ஆஃப் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 4 மாஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாஸ்க். அது எல்லாமே என் ஸ்கின்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஸோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி சன்ஸ்கிரீனை மறக்க முடியும்? தோ நம்ம ஸ்கின்னே நம்மளுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னாலும் நாம எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸ்கின்னுக்கு கட்டாயம் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஸோ இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட். ஸோ இது ரீசெண்டா வந்துட்டு ஸ்கின் கேர்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிக்கலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் தான் இது. லாஷ் ஷீல்ட் சன்ஸ்கிரீன் ஜெல். இதுல பாத்தீங்க அப்படின்னா SPF 40 இருக்கு, PA++ இருக்கு, பிராட் ஸ்பெக்ட்ரம் UVA UVB ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரீ, ஸோ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல் பேஸ்ட்
சன்ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. வந்துட்டு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடானு பாருங்க. ஏன்னா அந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போர்ஸ் கிளாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு பிரேக் அவுட்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புள் வந்துட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃப்ரீ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் இல்லை உங்க டெர்மேட் ரெக்கமெண்ட் பண்ண சன்ஸ்கிரீன் கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது என்னோட ரீசெண்ட் அடிஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெர்மாக்கோட அல்ட்ரா மேட் சன்ஸ்கிரீன் ஜெல். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெல்ங்கிற வேர்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆயில் ஸ்கின் டைப் பீப்புளுக்கு சூட் ஆகக்கூடிய ப்ராடக்ட். சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட்னு ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் லாஸ்ட் அவங்க கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளின்டமைசிங் பாஸ்பேட் ஜெல். ஸோ கிளின் டாப். ஸோ இது வந்துட்டு என்னோட டெர்மேட் ரெக்கமெண்ட் பண்ணது ஃபார் எஸ்பெஷலி ஃபார் ஆக்னி அண்ட் பிரேக் அவுட்ஸ். ஆக்டிவ் ஆக்னி மேலே வந்துட்டு நீங்க இது ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ 2 days 1 or 2 யூசஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்னி வந்துட்டு இது சப்ரஸ் பண்ணிடும். அடுத்தது வந்துட்டு பெயின் ஃப்ரீயாகவும் வச்சிருக்கும். ஸோ நிறைய டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப பயங்கரமா வலிக்கக்கூடிய ஆக்னி வந்துட்டு எனக்கு வரும் இதுல எவ்ரி மந்த் அந்த டைம்ல. ஸோ அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கூட இங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும், மேக்கப்க்கு தாண்டியும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க எல்லாம் இருக்கு. ஸோ மேக்கப்ல கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட பேஷ் ஸ்கின்ல நீங்க கட்டாயம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி பெயின்ஃபுல் பிரேக் அவுட்ஸ் வரப்ப அது லைட்டா எனக்கு அங்க வலிக்குது, அங்க லைட்டா அது உப்ப ஆரம்பிக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்கிறப்பே வந்துட்டு இந்த ஜெல்லை வந்துட்டு நான் ஒரு சின்ன டாட் மாதிரி அதில் அப்ளை பண்ணிடுவேன். ஓவர் நைட்டு நான் விட்டுருவேன். ஈவன் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாலும் காலையில கூட நான் அப்ளை பண்ணுவேன். ஒரு 2 to 3 யூசஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பிம்பிள் அப்படியே வந்துட்டு சப்ரஸ் ஆயிடும். இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உள்ள இருக்க அந்த பாக்டீரியாவை வந்துட்டு இது அட்டாக் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிட்டு நம்மளோட பிம்பிளை வந்துட்டு சப்ரஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு பெயின் இமீடியட்டா இந்த அப்ளை பண்ணோடனே ரெடியூஸ் ஆகுறது நீங்களே விசிபிளா பார்க்கலாம். இது வந்துட்டு ஆக்னி ஸ்கார்ஸ் ஃபேட் ஆஃப் பண்றதுக்கு கிடையாது, ஆக்னியை வந்துட்டு சப்ரஸ் பண்றதுக்கான விஷயம். ஸோ இன்னொரு திங் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஆக்னி பேட்ச் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டெர்மேட் ரெக்கமெண்ட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளின்டாப். ஸோ நீங்க ஆக்னி பேஷ் வந்துட்டு நான் பர்சனலா யூஸ் பண்றேன். ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. ஜாஸ்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின்னே வந்துட்டு பீல் ஆஃப் ஆகி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரைங்கா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால ஜஸ்ட் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு பிம்பிள் மேலேயும் வந்துட்டு டாட் பண்ணுங்க. ஓவர் தி நைட் விடுங்க. கட்டாயம் உங்களுக்கு அவங்க பிம்பிள் வந்து சப்சிடைஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா எந்த மெடிக்கல் ஷாப்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்டும் கூட. வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஜெல் யூஸ் பண்ணீங்க இல்ல இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேற எதுவும் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, பிசிஓடி இருக்கா, வேற எதுவும் இஷ்யூஸ் இருக்காங்கிறதையும் கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சிஸ்டிக் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கா, இல்ல ஏன் உங்களுக்கு ஆக்னி ஜாஸ்தி வருது, ஜஸ்ட் ஆயிலி ஸ்கின்னால வந்துட்டு உங்களுக்கு ஆக்னி காஸ் ஆகுதா, இல்ல வேற எதுவும் அண்டர்லைங் இஷ்யூனால ஆக்னிஸ் வருதா அப்படிங்கறது கட்டாயம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்துட்டு என்னோட டெர்மேட் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நான் அதுல இன்க்ளூட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஆயிலி ஸ்கின் டைப் பீப்புளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியமா கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், உங்களோட ஃபியூச்சர் வீடியோ ரிக்வெஸ்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இல்ல vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.